நீண்ட நாட்களாக நீ என்னிடம் வேண்டிய காரியங்கள் நடக்கவில்லை என்று நீ என் மீது கோபமாக இருக்கின்றாய் பிள்ளையே. நான் உன்னிடம் சொல்லுகின்றேன், உன் குலதெய்வம் சென்று வழிபட்டு சர்க்கரை பொங்கல் வைத்து தீபம் ஏற்றி உன் காரியங்களை முறையிட்டு கூறிவா. நான் இஷ்ட தெய்வமாக இருக்கின்றேன். உன் குலதெய்வம் வழித்துணையாகவும் உன் காரியங்களை நடத்தி தரும் குலதெய்வமாகவும் இருக்கின்றது அல்லவா. உன் குலதெய்வத்திடம் நீ சென்று கோரிக்கை வைத்து உன் காரியங்களை கூறிவா. அப்பொழுதுதான் முழுமை பெறும் பிள்ளையே. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா.